ஸோ ஒரு கெரியர் கன்சல்டன்ட் மூலமா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்குமே இதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட பசங்களோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும், எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கெரியர் கன்சல்டன்ட் மூலமா என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் கரியர் கன்சல்டிங் ஆர் அனாலிசிஸ்க்கு வர்றதுக்கு பர்ஃபெக்டான டைம் டு பி ஃப்ராங்க் 9th ஸ்டாண்டர்ட். நிறைய பேர் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல வருவாங்க. அப்போ வந்து எங்களால் மச் கைடன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து 11th குரூப் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ யூ ஆர் ஓப்பன் டு வெரி மினிமல் கோர்சஸ். அதே வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல வந்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது யூ ஆர் ஓப்பன் டு ஆல் பாசிபிலிட்டிஸ். உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்லை பேஸ் பண்ணி எக்ஸாக்ட் மேப்பிங் கொடுக்கும்போது யூ கேன் ரீச் எனி திங். நீங்கள் Tier 1 காலேஜுக்கு ரீச் பண்றது எப்படிங்கிற ரோட் மேப்பை உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில் அனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். தட் இஸ் த ரைட் டைம். ஆனா அட்லீஸ்ட் 10th முடிச்சாவது வந்துருங்க, அட்லீஸ்ட் 11th வந்துருங்க. 12th எண்ட்ல வரது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ என்கிட்ட அதையும் நான் மிஸ் பண்றது இல்லை. 12th எண்ட்ல வந்தாங்கனாலும் அவங்களுக்கு அப்பத்திக்கு அந்த மார்க்குக்கு என்ன காலேஜோ உள்ள புஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கான ஐடியாஸ் கொடுத்துருவோம். மேபி அவங்க ரொம்ப கம்மி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாதுங்கும் போது எனிதிங் Tier 2 ஆர் Tier 3 காலேஜில் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் IITக்கு எப்படி ஷூட் அப் ஆகுறதுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவோம்.